கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினால் காவிரி டெல்டா பாலைவனமாக மாறும். தமிழ்நாட்டில் காவிரியை நம்பி 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கிறார்கள். 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் காவிரியை நம்பியிருக்கிறார்கள். சென்னையில் 1 கோடி மக்கள், சென்னை மக்களும் காவிரி தண்ணீர் தான் வீராணம் ஏரி மூலமாக பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மதுரை வைகையார் வந்தாலும் மதுரையில மேலூர் காவிரி உபரிநீர் திட்டம், ராமநாதபுரத்துல ராமநாத காவிரி உபரிநீர் திட்டம், இதெல்லாம் அத்தனை மாவட்டங்களும் காவிரி நீரை தான் பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக பிரச்சனை தான். ஒவ்வொரு முறையும் கர்நாடகா பகுதியிலே ஆதிக்கம் செலுத்தி அவர்களுக்கு வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது வெள்ளையர்கள் காலத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுதான் அதன் பிறகுதான் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்து கர்நாடகாவிலே ஒரு டேம், KRS டேம் கட்டிக்கொள்ளலாம், தமிழ்நாட்டிலே மேட்டூர் அணை நாம் கட்டிக்கொள்ளலாம் என்று அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகள் 74 வரை அந்த ஒப்பந்தம் இருந்து அதை நீட்டிக்கவில்லை. ஆனால் அந்த ஒப்பந்தம் முடிவதற்கு முன்பாக கர்நாடகாவிலே நம் அனுமதி இல்லாமல் ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி என்று 3 அணைகளை புதிதாக கட்டிக்கொண்டார்கள். நம்ம அனுமதி இல்லாமல். நம்ம அப்போ கலைஞர் ஆட்சி, திமுக ஆட்சி, இந்திரா காந்தி அம்மையாருடைய அழுத்தம் காரணத்தால் நம்முடைய உச்சநீதிமன்றத்திலே வழக்கை நாம் திரும்ப பெற்றோம் அந்த நேரத்தில். அதனாலதான் இப்போ கர்நாடகா மீண்டும் எப்படியாவது இன்னொரு அணையை கட்டிருக்காங்க. இவ்வளவு காலமா கட்டின அணைகள் எல்லாம் சின்ன சின்ன அணைகள் தான். ஆனா இப்போ அவங்க கட்ட துடிக்கிற அணை வந்து மேகதாது அணை என்பது 70 TMC கொள்ளளவு கொண்ட அணை. அதாவது கர்நாடகாவில் உள்ள காவிரி குறுக்கே கட்டப்படுகின்ற மிகப்பெரிய அணை இந்த அணை தான். KRS அணை இதுக்கு முன்பு பெரிய அணை, அது 50 TMC. இந்த அணை வந்து 70 TMC கொள்ளளவு கொண்ட அணையாக கட்ட அவர்கள் நினைக்கின்றார்கள். கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் தொடர்ந்து பொய்களை சொல்லி வருகிறார். இது வந்து தமிழ்நாடு தான் அதிகமா பயன்பெறும். எப்படி பயன்பெறும்? அடுத்தது இது வந்து நாங்க வந்து இது குடிநீருக்கு மட்டும்தான் நாங்க பயன்படுத்துவோம். அதாவது இந்த மேகதாதான அவங்க கட்டணும்னு 50 ஆண்டு காலமா கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ திடீரென்று 1 ஆண்டு காலமாக இது வந்து குடிநீர் திட்டம். இவ்வளவு காலமா இது பாசன திட்டம் தான் அவங்க அனுமதி கேட்டாங்க. ஆனா இப்போ இது குடிநீர் திட்டம்னு அப்படியே மாத்தி பேசுறாங்க. இது எப்படின்னா, குடிநீர் திட்டத்துக்கு, அதுவும் பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் திட்டம், பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் திட்டத்தில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி 4.25 TMC வழங்கப்படுகிறது. அது இல்லாம அவங்க கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே இருக்கு. இது இல்லாம வந்து அவங்க 4.25 அது 4.25 இல்ல, அவங்க 10 TMC எடுத்துக்கிறாங்க. கணக்கே இல்ல. பெங்களூர் குடிநீருக்கு இன்னும் தேவை 5 TMC தான். 5 TMC தேவைப்படுகின்ற பெங்களூர் நகர குடிநீருக்கு கூடுதலாக எதுக்கு 70 TMC கொள்ளளவு கொண்டு அணையை கட்டுறீங்க? அல்ல, இன்னொன்னு சொல்ற, ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க பாசனத்துக்கு நாங்க பயன்படுத்தலாம். அதான் எப்படி ஒரு முதலமைச்சர் சொல்ற பேச்சு. அதெல்லாம் நாளைக்கு அதுல பாசனத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா நம்ம ஏதாவது கேட்க முடியுமா? யாருகிட்ட போய் கேட்க முடியும்? வழக்கு போட முடியுமா? வழக்கு போட்டாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. அந்த யாருடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கிறது கிடையாது, நடுவர் மன்ற தீர்ப்பு மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம பெற இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறோம். அதனால அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுதான் அதுக்கு பிடிவாதமா பண்ணுவாங்க. அதனால கடந்த காலத்துல கட்டிட்டாங்க, அணைய கட்டிட்டாங்க, விட்டாச்சு. இப்போ கட்டக்கூடாது, கட்டப்படக்கூடாது. அதுல அடுத்தது இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். கர்நாடகாவில் இப்போ மொத்தமா காவிரி குறுக்கே 4 பெரிய அணைகள் இருக்குது. KRS டேம், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, சின்ன சின்ன டேம் இருக்கு, சோர்ணாவதி, ஆர்காவதி, அப்படி எல்லாம் நிறைய சின்ன சின்ன அணைகள்லாம் இருக்கு. அதுல இப்ப மொத்தம் கொள்ளளவு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 115 TMC இந்த 4 அணைகளுடைய கொள்ளளவு. இப்போ மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அது கூடுதலாக 70 TMC. அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 185 TMC ஆக அவங்களுடைய கொள்ளளவு அதிகமாகும். நம்மளுடைய கொள்ளளவு 93 TMC மேட்டூர் டேம், ஒரே ஒரு டேம் வச்சிருக்கிறோம். 93, அதுல தூர்ந்து போய் இப்ப 80 தான் இருக்குது. அதுல
இப்போ அது 93 டிஎம்சி கொள்ளளவு நமக்கு, அவங்களுக்கு 185 டிஎம்சி, 2 மடங்கு அதிகமா அவங்களுக்கு வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா இப்ப வர தண்ணி கூட வராது. இப்ப தண்ணி வரல. நேற்றைய முன்தினம் பிள்ளிகுண்டுல போய் நான் தொடங்கினேன் இந்த நடைப்பயணத்தை. இப்போ இந்த ஜூலை, அப்போ இன்னைக்கு ஜூலை 3ஆம் தேதி, அன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி தொடங்கினேன். அன்னைக்கு பார்த்தா பிள்ளிகுண்டுல காவிரி நடுவுல நின்று நான் பேட்டி கொடுக்கிறேன். தண்ணியே சுத்தமா கிடையாது. வர தண்ணி வெறும் கழிவு நீர் தான் வருது. டேம்ல இருந்து தண்ணி திறக்கல. ஜூலை மாசம் அவ்வளவு தண்ணி வெள்ளமா வந்திருக்கணும், ஆக்சுவலா வரல. இதுல இன்னொரு முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, காவிரி மேலாண்மை ஆணையம் மே மாதம் 26ஆம் தேதி டெல்லியிலே கூடியது. அந்த ஆணையத்தின் படி ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கு இவர்கள் 9.91 டிஎம்சி தண்ணியை திறந்து விட்டுருக்கணும். இதை திறந்து விட கர்நாடகம் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஜூன் மாதம் இவங்க நேற்று முந்தான வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இவங்க திறந்து விட தண்ணி 2.91 டிஎம்சி. அப்போ கேட்கறதே வெறும் 9.9 டிஎம்சி தண்ணி தான். காவிரி மேலாண்மை ஆணையம் அது ஆணையிட்டு தமிழ்நாடு கர்நாடகா ஏத்துக்கிட்டோம். ஆனா நமக்கு திறந்து விட்டது வெறும் 2.9 டிஎம்சி. கர்நாடகா அவங்க சொன்னதை கேட்கல, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கல, உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பை மதிக்கல, எந்த ஒப்பந்தத்தையும் மதிக்கல. இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்ப அடுத்தது ஜூலை மாசம் கர்நாடகா நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி காவிரியில 42 டிஎம்சி. இதை கொடுக்க போறது கிடையாது. இப்பயே நானும் சொல்லிடுறேன், இத மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பாகவே இந்த நிலைன்னா, அவங்க மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா இருக்கிற குடிக்கிறது தண்ணி கூட வராது. மேட்டூர் அணை இன்னைக்கு 93 டிஎம்சி கொள்ளளவு தான், இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. நேற்று போய் பார்த்து வந்த மேட்டூர் டேம் வறண்டு கிடக்கும். அந்த 42 டிஎம்சி வெறும் குடிக்கிறதுக்கு தான். குடிக்கிறதுன்னா திருப்பூர் நகரத்துக்கு உங்களுக்கு எல்லாம் நீங்க குடிக்கிற தண்ணி காவிரி தண்ணி தான். நொய்யலாறு, அழகான நொய்யலாறு உங்க ஊர் வழியா வருது. ஏன்னா நொய்யல் சாக்கடையா மாறிடுச்சு. திருப்பூர்ல, நாராபுரம், காங்கேயம், இது எல்லாமே காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தான். காவிரியில வர தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இப்போ மேட்டூர் மேகதாது கட்டினா இந்த தண்ணி வராது. இது எல்லாரும் பாதிக்கப்படுற பிரச்சனை. அதனால எல்லாரும் ஒன்னா சேரணும், பொதுமக்கள் வரணும். அரசியல் கட்சிகள் நாங்க வந்திருக்கிறோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டு அதெல்லாம் எங்க வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுமக்கள் வரணும், இளைஞர்கள் வரணும், ஜென்சி போன்றவர்கள் எல்லாம் இதுல அழுத்தம் கொடுத்தால்தான் மத்திய மாநில அரசுகள் இதுல ஒரு கவனம் செலுத்துவாங்க. மாநில அரசு செலுத்திட்டு மத்திய அரசு செலுத்தணும். மத்திய அரசுல என்ன ஒரு இஷ்யூனா, கர்நாடகாவில் தேசிய கட்சிகள் தான் ஆண்டிட்டு வருது. பிஜேபி காங்கிரஸ் மாறி மாறி ஒரு முறை 2 முறை ஜனதா தள், பட் பிஜேபி காங்கிரஸ் தான். மத்தியில ஆனது பிஜேபியும் காங்கிரஸ் தான், மாத்தி. ஆக அந்த 2 கட்சிகளும் கர்நாடகாவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. அடுத்தது 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த தேர்தலுக்காக டி.கே. சிவகுமார் அவர்கள் இன்னும் அதிகமா சத்தம் போட்டு இருக்காரு. மேகதாது. ஏன்னா அவர் தொகுதியில தான் வருது, கனகாபுரம் தொகுதியில தான் மேகதாது அணை வருது. மேகதாது அணை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எல்லையில இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த மேகதாது அணை. அந்த மேகதாது பகுதி, மேகதாது காவிரி ஒரு குறுகிய இடத்துல தண்ணி இப்போ இன்னும் 1 வருஷம் சிவகுமார் அவர்கள் இன்னும் அதிகமா போடுவார். அத்துணை கட்சிகளும் அவங்க சப்போர்ட் பண்ணுது. அங்க கர்நாடகாவில் காவிரி பிரச்சனைக்காக காங்கிரஸ், பிஜேபி, ஜனதா தள், வேற என்னென்ன கட்சி இருக்கோ அத்துணையும் ஒன்னா சேர்ந்து டி.கே. சிவகுமார் வீட்டுல கூடி பேசுறாங்க. இங்க நடக்குமா தமிழ்நாட்டுல? எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்படி நான் இப்படிதான் இருப்பேன், நான் இங்கதான் இருப்பேன், அப்படி எல்லாம் அந்த மாதிரி நிலையில இருக்குதாங்க. இத்தனைக்கும் அவங்க குடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். அப்போ தண்ணி பெற இடத்துல இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணும், கடைபிடிக்கணும், லீகலா நிறைய எடுத்துட்டு போனோம். மேகதாது அணை கட்டினா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அந்த அணையை கட்ட முடியும். அப்பதான் கட்ட முடியும். 12,500 ஏக்கர். அதுல 3 சரணாலயங்கள் இருக்கு. குறிப்பா காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு இருக்கு.
அதுல புலிகள் அதிகமா இருக்கு. அந்த புலிகள் அதிகமா இருக்கிற பகுதி அது. யானைகள் பெரிய சரணாலயம் அங்க, ஆயிரக்கணக்கான யானைகள் அங்க இருக்கு. கரடியில இருந்து மானு, 4 கொம்பு மானு, சிட்னி, நிறைய 300-400 வருஷத்துக்கு பழமையான மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கு. இதெல்லாம் அழிச்சுதான் இந்த டேமை அவங்களால கட்ட முடியும். அதுல சமூக ஆர்வலர்கள்லாம் இதெல்லாம் இது எதிர்க்கிறாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை எதிர்க்கிறாங்க. எங்க கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்க. ஆக இதுல கட்ட விடக்கூடாது. கட்டினா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். மிகப்பெரிய பஞ்சம் வரும் தமிழ்நாட்டு. ஏன்னா அவங்கள பத்தி தெரியும், எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு பாச. அதாவது நான் இன்னொரு செய்தி முக்கியமா இருந்தது எப்படின்னா, 1974 காவிரியில அந்த கர்நாடகாவில் உள்ள காவிரி பாசனம் நிலப்பரப்பு வந்து 6.8 லட்சம் ஏக்கரா இருந்தது. 6.8 lakh acres காவிரி பாசனம். அந்த நிலப்பரப்பு விவசாய நிலம் அது வந்து 1991 12 லட்சமா உயர்ந்திருக்கிறது. 2006 அது வந்து 18 லட்சமா உயர்ந்திருக்கு. 2016 21 லட்சமா உயர்ந்திருக்கு. இன்னைக்கு அது வந்து 25 லட்சமா உயர்ந்திருக்கும். ஆனா அதுக்கு டேட்டா எங்களுக்கு இல்ல. 2016 21 லட்சம் கர்நாடகாவில். அதே மாதிரி தமிழ்நாட்டுல 1974 29 லட்சம் ஏக்கர் பாசனம் காவிரி, தமிழ்நாட்டில் உள்ள காவிரி மூலமாக பாசன பரப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாசன பரப்பு 20 லட்சம். 29 இருந்து நமக்கு 20 லட்சமா குறைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் 6.8 லட்சத்துல இருந்து இன்னைக்கு 21 லட்சமா உயர்ந்திருக்கு. ஆக்சுவலா 25 லட்சமா இருக்கும், பட் டேட்டா எங்களுக்கு இல்ல. மேகதாது கட்டினாங்கன்னா கர்நாடகாவில் 30 லட்சமா உயரும் ஏக்கர், தமிழ்நாட்டுல 10 லட்சமா குறையும். அப்ப சுத்தமா நமக்கு உணவு கிடைக்காது. குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்ல, காவிரி டெல்டாவில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உணவுல கிட்டத்தட்ட 1/3 பங்கு உணவு டெல்டாவில் கிடைக்குது. 60 விழுக்காடு உணவு வந்து இந்த காவிரி படுகையில எல்லா மாவட்டத்திலயும் வருது. தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கரூர், திருச்சி, மற்ற எல்லா மாவட்டத்தில், டெல்டா இல்லாத மாவட்டங்கள்ல அவ்வளவு காவிரி நம்பி அவ்வளவு உணவு கிடைக்குது நமக்கு. கடலூர் மாவட்டத்துல. அப்போ இதெல்லாம் கணக்குல வச்சுதான் இதை நம்ம அணுக வேண்டும். இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. இந்த நேரத்துலதான் இவங்க அங்க சேர்றாங்க, அவங்க இங்க சேர்றாங்க, இவங்க அங்க பண்ணிட்டாங்க, இவங்க வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் முக்கியமா இருக்கு சரிங்களா? ஏன்னா இந்த காவிரி பிரச்சனை கொஞ்சம் பெரிய இருங்க மீடியால இது தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனைய இதை எப்படி கையாளணும், இது வந்து அனைத்து கட்சி கூட்டம் தமிழக அரசு கூட்டணும். இன்னைக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். பிரதமர் நாங்க எல்லாம் நாடாளுமன்றம், சட்டமன்றம் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம பிரதமர் அவர்களையும் ஜனாதிபதி அவர்கள், அதன் பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இதெல்லாம் சந்திச்சு பேசி அதுக்கப்புறம் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள அட்வொகேட்ஸா போட்டு பல வழக்குகள் போடும். சுற்றுச்சூழல் அழிக்கிறது, பயோடைவர்சிட்டி அழிக்கிறது. ஏன்னா இந்தியா வந்து எல்லா ட்ரீட்டிலையும் 2015 அப்புறம் மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷனல் ட்ரீட்டி எல்லாத்தையும் கையெழுத்து போட்டுருக்கீங்க. அது என்னன்னா காடுகளை வளர்க்கணும், விரிவுபடுத்தணும், அதுல கையெழுத்து போட்டு அதுக்கு நேரா எதிரான இந்த செயல்கள்லாம் சரி மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது. இப்போ இதை வச்சு வழக்கு போடலாம். அப்போ ஒண்ணு வச்சு வழக்கு போட்டாலே அது ஒண்ணு அங்கங்க நின்று போயிடும். இவங்க வந்து 2028 வரைக்கும் பயங்கர சத்தம் போடுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனாலும் நம்ம எதுவும் உச்ச நீதிமன்றத்தில் எனக்கு என்னன்னா காவிரி நடுவர் மன்றம் 90 அமைச்சு 91 இடைக்கால தீர்ப்பு, 2007 வந்து இறுதி தீர்ப்பு, 2013 வந்து கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் தான் உச்ச நீதிமன்றம் 2018 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இடைக்கால நமக்கு நீர் பகிர்வது 205 டிஎம்சி 91 கொடுத்தது. 2007 வந்து அதை வந்து குறைச்சி 192 கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் 2018 அதையும் குறைச்சி 177.25 டிஎம்சி கொடுத்துட்டாங்க. அதுல 4.25 டிஎம்சி பெங்களூருக்கு, 7 டிஎம்சி பாண்டிச்சேரிக்கு எல்லாம் கொடுத்தாங்க.
அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா 2033 வரை நீங்க இங்க யாரும் வரக்கூடாது, அதுல நீங்க பகிர்ந்துக்கங்க, அவ்வளவுதான். இந்த 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 தீர்ப்பு 2033 வரை இருக்கும். அதுக்குள்ள யாரும் கேஸுக்கு வராது, எதுவும் வராது, எந்த விரிவாக்கம் எதுவும் பண்ணக்கூடாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதை மீறி மீண்டும் நாங்க கட்டுவோம் ஏன்னா அவருக்கு என்னன்னா அங்க இருக்கிற முதலமைச்சருக்கு என்னன்னா இதை வச்சுட்டு ஒரு கன்சாலிடேஷன், ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணுறோம், அப்புறம் அது ஒரு ஓட்டா மாறணும். ஏன்னா இந்த பகுதியில தான் அதிகமா கடந்த தேர்தலில் அதிகமா வெற்றி பெற்றிருக்காங்க. மறுபடியும் இந்த பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு நம்ம அதை லேசா அது தேர்தலுக்காக பண்ணாங்க மட்டும் நினைச்சுக்க கூடாது. ஏன்னா இப்போ டிபிஆர், அதாவது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இத 2015 அப்போ மேகதாது கொண்டு வருவோம்னு கேட்ட நேரத்தில் நான் அப்போ இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்களை நேரிலே சந்திச்சு இப்போ இந்த பிரச்சனை பத்தி எல்லாம் சொன்ன உடனே அவர்களும் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அப்போ 2015 அப்ப என்ன எழுதியிருந்தாங்கன்னா, காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பின்படி தமிழ்நாடு அனுமதி இல்லாத கர்நாடகாவில் டிபிஆர் கூட தயார் செய்யக்கூடாது, முடியாது. 2015 எனக்கு லெட்டர் எழுதிட்டா, அது என்கிட்ட கடிதம் இருக்கு என்கிட்ட. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழல் இப்ப தமிழ்நாடு அனுமதி இல்லாம இவங்க எப்படி டிபிஆர் தயார் பண்றாங்க. அதுல இன்னொரு வருத்தம் எனக்கு என்னன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்னன்னா, நீங்க டிபிஆர் தயார் செய்யலாம், ஆனா அது மேகதாதுக்கு அனுமதி கிடையாது, டிபிஆர் மட்டும் தயார் செய்யுங்க, அப்புறம் நீங்க முறையா பண்ணுங்க. புரியல. ஒரு முறை உச்சநீதிமன்றம் 2033 வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற உச்சநீதிமன்றம், இப்ப நீங்க கர்நாடகா டிபிஆர் நீங்க தயார் செஞ்சீங்க. அப்போ ஒரு முரணான ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கு. எனக்கு எல்லாம் மத்திய அரசு எல்லாம் நான் அவங்களுக்கு அந்த ஸ்டேக்ஸ் அடுத்தது பிஜேபி வெற்றி பெறணும், கர்நாடகாவில் வெற்றி பெறணும்னு அவங்களுடைய எண்ணம். மத்திய அரசு மேகதாது எதிர்த்தா இதை வச்சு அரசியல் கர்நாடகாவில் பண்ணிடுவாங்க. நிறைய சூழல் இருக்கு. அதனால நம்ம இதுல மெத்தனமா இருக்கக்கூடாது. நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டா, காவிரி மன்றத்துக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மெத்தனமா இருக்கக்கூடாது. தொடர்ந்து நிறைய ஒரு 10-15 வழக்குகள் அரசு, தனியார், அப்புறம் தொண்டு நிறுவனங்கள், அப்புறம் தன்னார்வலர்கள், இப்படி எல்லாமே அங்கங்க கவர்மெண்ட் ஸ்பான்சர்டே போட்டுக்கிட்டு அங்க கேரளால பண்ற மாதிரி தான். முல்லை பெரியாருக்கு அவங்களுக்கு நம்ம ஒரு பேபி டேம்ல ஒரு 15 மரம் இருக்கு. அந்த 15 மரத்தை அகற்றுவதற்கு அந்த பேபி டேம் ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 10-12 வருஷமா இழுத்துட்டு இருக்காங்க கேஸ். அதனால நம்மளும் அரசியல் ரீதியா, சட்ட ரீதியா எல்லாருமே நம்ம பண்ணணும். இன்னொன்னு அடுத்தது தீர்மானம் போட்டாங்க சட்டமன்றத்துல சமீபத்துல, மேகதாது அணை கட்டக்கூடாது தீர்மானம் போட்டாங்க. அது நல்ல தீர்மானம் தான். ஆனா அந்த தீர்மானத்துல ஒரு திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ரொம்ப முன்னாடி போக திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் திடீரென்று கொண்டு வந்த அந்த திருத்தம், அது என்னன்னா, காவிரி மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும். இது தமிழ்நாட்டுக்கு ஒரு விபரீதமான ஒரு முடிவா நம்ம ஆசைதான். ஏன்னா முதல்ல நம்ம மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நம்ம ஏத்துக்கணும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏத்துக்கிட்டா தான் நீங்க செகண்ட் ஸ்டெப் நீங்க போக முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க ஏத்துக்கல, இந்த தீர்மானமே மேகதாது கட்டக்கூடாது தீர்மானம், அப்புறம் எப்படி நீங்க மேகதாது நடுவர் மன்றத்தை எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? இது முரணான கருத்து. ரெண்டாவது, மேகதாது நடுவர் மன்றம் இந்த கோரிக்கை யார் வைக்கணும்னா கர்நாடகா, அவங்க தான் டேம் கேட்கிறாங்க, அவங்க தான் கோரிக்கை தான் நடுவர் மன்றம் அமைக்கணும்னு அவங்க கோரிக்கை. இத போய் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் போய் நிறைவேற்றுவது விபரீதம். அவங்க சொல்ற காரணம், அரசு சொல்ற காரணம், இது அவங்க இது தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் திட்டம்னு சொன்னாங்கன்னு. இத போய் யாராவது நம்ப முடியுமா? 70 டிஎம்சி டேம கட்டி இது தண்ணிக்கு கொண்டு போறோம். தண்ணி குடிநீருக்கு நீங்க அரை டிஎம்சி, 1 டிஎம்சி, 2 டிஎம்சி, 3 டிஎம்சி டேம் கட்டுவீங்க, செக் டேம் கட்டி அது தண்ணி எடுத்துட்டு போகும். இவ்வளவுதான். எதுக்கு இவ்வளவு பெரிய டேம்? அதனால இது பாசனத்துக்கு 100% பாசனத்துக்கு தான். ஆனா இது குடிநீருக்காக எல்லாம் இப்படி முரணான பேச்சு எல்லாம் சீமா. நாளைக்கு கர்நாடகாவும் சரி நாங்களும் மேகதாது நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல? நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நாங்களும் ஏத்துக்கிறோம். மத்திய அரசு உடனே மேகதாது நடுவர் மன்றம் அமைப்பாங்க.
மத்திய அரசு போற ஆளுங்க தான் அங்க இருக்க போறாங்க. நாளைக்கு அந்த நடுவர் மன்றம் இல்ல 70 டிஎம்சி வேண்டாம் 65 டிஎம்சி கட்டிக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எங்க போவோம்? அதனால இதெல்லாம் நிச்சயமா தவறான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை திரும்ப பெறணும். ஆனா இப்போ இன்னொன்னு இந்த தீர்மானம் கூட சரியான முறையில இது வந்து நிறைவேற்றல சட்டமன்றத்துல. ஏன்னா ஒரு திருத்தம் கொண்டு வந்தா அந்த திருத்தத்துக்கு ஓட்டு எடுக்கிறோம். திருத்தத்துக்கு ஓட்டு எடுத்து சரி எல்லாம் ஒத்துக்கலாம், அப்புறம் அந்த திருத்தம் கொண்டு வந்து தீர்மானம் வரணும். அந்த திருத்தம் அந்த முறையான முறையில இல்ல, அதை திரும்ப பெறணும். கட்டாதான் இதுல வந்து நமக்கு லீகலா நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களும் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அவங்க ஏத்துக்கிட்டாங்க, நடுவர் மன்றம் ஏத்துக்கிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு சுப்ரீம் கோர்ட் ஓகே நடுவர் மன்றம் வச்சுக்கீங்க அப்படி சொன்னாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்கும் வழி விடக்கூடாது. ஏன்னா கடந்த கால அனுபவம் பார்த்துட்டோம், இப்ப இருக்கிற தேர்தல் சிச்சுவேஷன் பார்த்தோம், அரசியல் நிலையெல்லாம் பார்த்துட்டோம், மத்திய அரசுடைய அணுகுமுறை எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்தோம். மத்திய அரசு அமைதியா இருக்கு, எதுவும் பேசாம இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நமக்கு வந்து வெரி வெரி கேர்ஃபுல். அண்ட் இதுல தமிழ்நாட்டு மக்கள், கன்னியாகுமரியில் வாழ்கிறேன், நான் சென்னையில இருக்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், நான் ஊட்டியில இருக்கிறேன், பாதிப்பு எல்லாருக்கும் பாதிப்பு. சோறு கிடைக்காது நாளைக்கு. சோறு வந்து எங்க வருது? காவிரி டெல்டால இருந்து அங்க விளையிற இந்த நெல்லு தான் நமக்கு சோறா. அவங்களுக்கு காலகாலமா 1000 ஆண்டுகள் அந்த காவிரி டெல்டா நமக்கு சோறு போட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் 1000 ஆண்டுகள் அந்த புதுக்கு சோறு போடணும். இடையில தண்ணி வரலன்னா என்ன போச்சு?